முன்னதாக நம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் கண்ணியமிக்க அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திருக்கோயிலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய மக்களை உங்களை காண்பதற்காக தொண்டர்கள் பரிசீலனை நம் கழகத்தினுடைய போர் முறைக்காக அன்னியார் அவர்கள் உங்களை நாடு உங்களை தேடி உங்கள் நம்பிக்கையை வந்து கொண்டிருக்கிறார். ஒரு மாற்றத்தை தாருங்கள் மக்களை கேட்பதற்காக தாங்களும் கொண்ட அன்னையாக அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இல்லங்களை நாடி நல்ல உள்ளங்களை தேடி என்கிற திட்டத்தின் அடிப்படையிலே நம்முடைய அன்பு தலைவர் கேப்டன் அவருடைய மறு உருவமாக அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த திருக்கோயிலூர் சட்டமன்ற மக்களை காண்பதற்காக நம் கழகத்தினுடைய தொண்டர்கள் படைசூழ கம்பீரமாக அன்னியார் வந்து கொண்டிருக்கிறார். ஒரு மாற்றத்தை தாருங்கள், ஏற்றத்தை தாருங்கள், மக்களை கேட்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார். அங்குள்ளம் கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, நம் அன்பு தலைவர் கேப்டனுடைய லட்சியங்களை முன்னெடுக்கக்கூடிய தலைவராக வந்து சேருமையா உத்தமரு ரொம்ப வசந்தவர் என்ன பெற்றவர் இந்த பெரியவர் அவரை போல அலத்தி பாரு உலகத்தில் அண்ணனையா அண்ணனையா அன்புள்ள அண்ணனையா ஊரெல்லாம் கொண்டாடும் பேரையா பச்ச தங்கக்கூடம் பெரியவர்களே, தாய்மார்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர், நமது அன்பு தலைவர், புரட்சி கலைஞர் கேப்டன் நமது கருப்பு எம்ஜிஆர் அவர்களை வணங்கி இந்த கருப்பு எம்ஜிஆர் நமது இதய தெய்வம் நம் கேப்டனை வணங்கி இன்னைக்கு உளுந்தூர்பேட்டையிலே என்னை வரவேற்க வந்திருக்கும் என்னுடைய மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் அவர்களுக்கும், மண்டல பொறுப்பாளர் பார்த்தசாரதி அவர்களுக்கும், கழக பொருளாளர் சுதீஷ் அவர்களுக்கும், ஜூனியர் கேப்டன் விஜய் பிரபாகர் அவர்களுக்கும், ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக நிர்வாகிகளே, மகளிர் அணி சகோதரிகளே, என் உயிரினும் மேலான அன்பு கழக உடல் பிறப்புகளே, உங்க எல்லாருக்கும் நான் வணக்கத்தை சொல்றேன். இப்பதான் நம்ம ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இன்னும் நம்ம போக வேண்டிய இடம் ஏராளம். எனவே முதல்ல வெங்கடேஷ் சொல்லிட்டாரு, ஒரு 2 பாயிண்ட் சொல்லுங்க அண்ணி, அப்புறம் கிளம்பிடுவோன்னு. இது உளுந்தூர்பேட்டை தொகுதிக்குள்ள வருது. இது மெயினா இங்க நம்ம ஜெயிச்சு வந்தா என்ன வாக்குறுதின்றத மெயினா சொல்றேன். பாரதி நகர் மக்கள் 5 வருஷமா மேம்பாலம் வேணும்னு போராடி வராங்க. ஹைவே சாலை வேணும், மக்கள் சாலை கடக்க முடியாம சுத்தி வர வேண்டியிருக்கு. அதனால இந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது நிறைய விபத்துகள் இங்கு நடக்கிறது. எனவே பாரதி நகர்ல ஒரு மேம்பாலம் நிச்சயமாக 2026 தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நம்மளுடைய வெற்றி வேட்பாளர்கள் செய்வாங்க. இங்க என்னை வரவேற்க வந்திருக்கும் செந்தில், இவங்க மெயினா திருவெண்ணை நல்லூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ராமச்சந்திரன் மற்றும் ஒன்றிய செயலாளர் ஏழுமலை, ஒன்றிய நிர்வாகிகள் செந்தில் சுந்தரராஜ், அருளாளன், மணிகண்டன், செல்வம், அன்பழகன், சத்யராஜ், திருஞானம், கண்ணன், சத்யராஜ், எல்லாருக்கும் இருகரம் கூப்பி நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் கேப்டன் பிரபாகர் படம் பாத்தீங்களா? இன்னைக்கு எப்படி இருக்காரு நம்ம தலைவர்? சூப்பர் அல்ல? நாளைக்கா நீங்க நாளைக்கு பாக்குறீங்க, இன்னைக்கு பாக்கல. ஏன்னா உங்களுக்கு இந்த வேலையே சரியா இருக்கும். நாளைக்கு போய் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க பாத்துட்டீங்க, சரிம்மா? நல்லா இருக்கியா? எல்லாரையும் பார்த்ததுல மகிழ்ச்சி. நம்ம அப்படியே மூவ் பண்ணுவோம்.
அடுத்தடுத்த பாயிண்ட்ல இன்னும் நம்ம நிறைய பேச வேண்டி இருக்கிறது. எனவே எல்லோரும் அப்படியே என்னோட வர வேண்டும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இது கேப்டனோட கூட்டம், இனி ஆரம்பிக்கும் ஆட்டம். எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும். நாங்க கேப்டனோட கூட்டம், அவரை விட்டு தர மாட்டோம். நம் மக்கள் நலன் காக்கும் தேமுதிகவின் நோக்கம். ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம், நீரார நெருப்பாக நாப்பகலா உழைப்போம். சிவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக இருப்போமே. தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம், 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம். வாரி கொடுத்தாரு புரட்சி கலைஞரையா, ஜனங்க மறக்கல எதையோ. காலம் வந்தாச்சு நீயும் தான் முழிச்சு, வாக்கு பதிகிற சமயம். பறையில குழிநூறு பறிச்சாலும் தாவி போவோண்டா நிமிர்ந்து. கேப்டன் அணையில மழையேதானாலும் எட்டி தொடுவோண்டா பறந்து, எட்டி தொடுவோண்டா பறந்து. தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இது கேப்டனோட கூட்டம், இனி ஆரம்பிக்கும் ஆட்டம். எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும். நாங்க கேப்டனோட கூட்டம், அவரை விட்டு தர மாட்டோம். நம் மக்கள் நலன் காக்கும் தேமுதிகவின் நோக்கம். ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம், நீரார நெருப்பாக நாப்பகலா உழைப்போம். சிவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக இருப்போமே. தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம், 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம். நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். அன்புடன் கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, நம்பக்கூடிய பெரியோர்களே, உங்கள் இல்லங்களை நாடி நல்ல உள்ளங்களை தேடி நம்முடைய அன்பு தலைவர் கேப்டன் அவருடைய மனோரூபமாக அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறார், உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார். தமிழக அரசியலே ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய அன்புக்குரிய அன்னியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே உங்கள் மத்திகளை வந்து கொண்டிருக்கிறார். ஒரு மாற்றத்தை உருவாக்கித்தார் உங்கள் மக்களை கேட்பதற்காக, மக்கள் போற்றக்கூடிய மகத்தான தலைவியாக, பின்னகத்து ஜான்சிராணியாக அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மக்களை உங்களை நாடி உங்களுக்காக உழைப்பதற்காக, எங்களுக்கு ஒரு வாய்ப்பினை தாருங்கள் மக்களை கேட்பதற்காக தாய்ப்புறம் போற்றக்கூடிய தங்க மங்கையாக அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வாகனத்திலே உங்கள் மத்திகளை வந்து கொண்டிருக்கிறார். அன்பு தலைவர் கேப்டனருடைய கனவுகளை நினைவாக்கக்கூடிய தலைவியாக உங்கள் மத்தியிலே நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மக்கள் தலைவி அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே உங்கள் மத்திகளை வந்து கொண்டிருக்கிறார். உங்களை காண்பதற்காக உங்கள் ஒவ்வொருவருடைய முகங்களையும் பார்த்து எங்களுக்கு மீண்டும் முரசுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பினை உருவாக்கி தாருங்கள் மக்களை கேட்பதற்காக, மக்கள் போற்றக்கூடிய மகத்தான தலைவியாக அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நம்முடைய அன்பு தலைவர் கேப்டனருடைய மறு உருவமாக அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உங்கள் மத்திகளை வந்து கொண்டிருக்கிறார். ஒரு மாற்றத்தை உருவாக்கி தாருங்கள் மக்களை கேட்பதற்காக, மக்கள் போற்றக்கூடிய மகத்தான தலைவியாக அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே உங்கள் மத்திகளை உங்களை காண்பதற்காக
பெறுவதற்காக உங்கள் கண்ணினாலே நன்றி உங்களை காண நம்முடைய கழகத்திற்கு புதுமுறைக்காக அணியார் உங்கள் கண்ணினாலே அன்பத்தலைவர் கேட்பவருடைய கனவுகளை நினைவாக்கக்கூடிய தருவதாக அந்நியருக்கு அந்நியார் கேப்டன் அந்நியார் கழக இளைஞரணி செயலாளர் அந்நியரோட வண்டிக்கு மேற்கு கொடுங்க. பெரியவர்களே, தாய்மார்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர், நமது அன்பு தலைவர், புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் உங்கள் பிள்ளை கேப்டனை தங்கள் இதயத்திலே தெய்வமாக வைத்திருக்கும் என் உயிரினும் மேலான அன்பு கழக உடன்பிறப்புகளே, எங்களுடைய மாவட்ட செயலாளர் எல் வெங்கடேசன் அவர்களே, மண்டல பொறுப்பாளர் பார்த்தசாரதி அவர்களே, கழக பொருளாளர் சுதீஷ் அவர்களே, இளைய கேப்டன் விஜய பிரபாகர் அவர்களே, இங்கு என்னை வரவேற்க வந்திருக்கும் ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக நிர்வாகிகளே, மகளிர் அணி சகோதரிகளே, பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் தெய்வமாகிய நம்ம கேப்டனுடைய உணர்வோடு தங்கள் மனசில் கேப்டனை நினைத்திருக்கும் என் உயிரினும் மேலான அன்பு கழக உடன்பிறப்புகள் அனைவருக்கும் இருகரம் கூப்பி நான் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க திருவெண்ணெய்நல்லூர்ல உங்க எல்லாரையும் நான் பார்க்கறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். அங்க நிறைய ஸ்கூல் பசங்க இருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துகள். நாளைய எதிர்காலமே நீங்க தான். நீங்க எல்லாரும் நல்லா படிச்சு வாழ்க்கையில நல்லபடியா வர வேண்டும் என்று கேப்டனுடைய பிளஸிங், எங்களுடைய பிளஸிங் உங்களுக்கு இருக்கு. இங்க திருக்கோயிலூர் நமது வெங்கடேசன் அவர்கள் ஆல்ரெடி வென்றெடுத்த தொகுதி, முரசு வென்ற தொகுதி, விழுப்புரம் மாவட்டம் நல்ல கேப்டன் கோட்டை, திருக்கோயிலூர்னால கேப்டன் கோட்டை. அதனால சொல்ற கேப்டனுடைய சின்னமான முரசு சின்னம் வென்றெடுத்த திருக்கோவிலூர்ல
உறுதியாக மீண்டும் நாம் வெற்றி பெற வேண்டும். அது மொத்தத்தையும் வெற்றி பெற செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். இப்போ உள்ளம் தேடி இல்லம் நாடி அப்படின்னு உங்க எல்லாரையும் தேடி வந்திருக்கிறோம். அது மட்டும் கிடையாது, மக்களை தேடி மக்கள் தலைவர் என்று நமது ரத யாத்திரை மூலம் இந்த அடுத்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகுது. கேப்டனுடைய ரத யாத்திரை. கேப்டன் எப்பவுமே மக்களுக்கான தலைவர். அதனால மக்களை தேடி மக்கள் தலைவர் நமது கேப்டனுடைய ரத யாத்திரை இன்னும் சற்று நேரத்தில் திருக்கோயிலூர் தொகுதியில தொடங்க இருக்கிறோம். தலைவர் அவர்கள் எப்பொழுதுமே மக்களை நேசித்த ஒரு தலைவர். அதனாலதான் இன்னைக்கு அந்த அன்பு பல மடங்கு கேப்டனுக்கும் தேமுதிகவுக்கும் கிடைக்குது. என் மக்களே என்று மக்களுக்காக வாழ்ந்த ஒரு புனிதர் இன்றைக்கு தெய்வமாக நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் நம்ம கேப்டன் அவர்கள். இன்னைக்கு காலையில கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் நாங்க எல்லாம் நெய்வேலியில பார்த்தோம். தலைவரை மறுபடியும் ஸ்கிரீன்ல பாக்குறப்போ உணர்ச்சி வேகம் அப்படி இருக்கு. சரிங்களா? அதேதான் நான் சொல்றேன். தலைவர் என்னைக்கும் அழியாதவர், தெய்வமாக நம்மளுடன் இருந்து வழி நடத்துவார். கேப்டனுக்கு அழிவில்லை. கேப்டனை யாரும் அழிக்கவே முடியாது. இவ்வளவு நாள் நம்ம கூட உருவமா வந்தாரு, இப்ப தெய்வமாக நம்ம கூட இருக்கிறார். நம் ரத்தத்தில் உணர்வில் நம் மூச்சு காற்றல நம்ம தெய்வம் நம்ம கூட தான் இருக்கார். சரிங்களா? அவர் எங்கும் போகலப்பா. அதுவும் உங்களுக்கு நான் சொல்லும், கேப்டன் ஒருவர் தான். இன்னைக்கு பாரு, லட்சக்கணக்கான கேப்டன்களை தலைவர் உருவாக்கிட்டு தான் பார்த்தார். கேப்டன் உங்களை எல்லாரும் கேப்டனா தான் உருவாக்கி இருக்காரு. அதனால தலைவர் நம்முடன் இருந்து நம்மளை வழி நடத்தி உறுதியாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எந்த நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த இலக்கை அடைந்தே தீர்வோம் என்று இந்த நாளில் நாம் முடிவெடுப்போம். அதனால இத்தனை நாள் நடந்ததெல்லாம் விட்டுருங்க. 2.0 ஸ்டார்ட்ஸ். ஜனவரியில இருந்து 2.0 ஸ்டார்ட்ஸ். இன்னையில இருந்து திருக்கோயிலூர்ல கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம பார்க்காத வெற்றி இல்லை, நம்ம பார்க்காத தோல்வி இல்லை, துரோகங்கள் இல்லை, எல்லாத்தையும் பார்த்து வந்துட்டோம். இனிமே நம்ம புதுசா பார்க்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதனால இனி வரலாறு துரோகங்களை பற்றி பேச வேண்டாம். என் முன்னாடி நிக்கிறீங்களே, நீங்க எல்லாம் விசுவாசத்தின் அடையாளமாக கேப்டனின் உண்மை அனுபவம், உண்மையான தொண்டர்களாக, கேப்டன் மேல் உண்மையான பற்றுகளாக என் கண் முன்னாடி நிக்கிறீங்களே, இதுதான் நாளைய சரித்திரம், இதுதான் நாளைய சகாப்தம், இதுதான் நம் தலைவருடைய கனவு. அத்தனையும் நாம் வென்று அந்த வெற்றி கனிகளை நம் தலைவர் காலடியில வைக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக சொல்றேன். என் மக்களே, உங்களை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கேன். என் அன்பு தொண்டர்கள், நிர்வாகிகளை பார்க்க வந்திருக்கோம், என் மக்களை பார்க்க வந்திருக்கோம். நம்ம அடுத்த வாட்டி திருக்கோயிலூர்ல ஜெயிச்சா என்னெல்லாம் வாக்குறுதின்றத உங்களுக்கு நான் சொல்றேன். நம்ம பண்ணது இதெல்லாம், இதெல்லாமே நம்ம பண்ண வேண்டியது இல்ல. சரி, வெங்கடேசன் அவர்கள் ஆல்ரெடி எம்எல்ஏவாக ஜெயிச்ச போது கட்டினதுதான் இங்க சட்டமன்ற உறுப்பினர் நிழல் குடை. நீ பாருங்க எத்தனை பேர் அந்த நிழல்ல ஜம்முன்னு நிம்மதியா இருக்கீங்க. இதுதான் கேப்டன் கட்சி, இதுதான் தேமுதிக, இதுதான் முரசுக்கான வெற்றி. அதனாலதான் நான் சொல்றேன், ஆமா அவர் கட்டதான் அடுத்த முறை நாம ஜெயிச்சு வந்து இன்னும் என்னெல்லாம் பணிகள் பேலன்ஸ் இருக்கோ அதையும் உறுதியாக நாம செய்து முடிப்போம் என்பதை சொல்றேன். இங்க வந்து திருவெண்ணைநல்லூர் பேரூராட்சி ஒன்றியத்துல 25 ஊராட்சிகள் உள்ளது. இந்த பேரூராட்சியில் நம்ம தேமுதிக சட்டமன்ற உறுப்பினராக வெங்கடேசன் அவர்கள் இருந்த போது இந்த பகுதியில பல நல திட்டங்களை செய்திருக்கிறார். இந்த பேரூராட்சிக்கு மட்டும் 33,70,000 ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, மாணவ மாணவிகளுக்கும் பொதுமக்களுக்கும்
ஏராளமான திட்டங்களை நாம் செய்திருக்கிறோம். ஏரலூர் கிராமத்தில் தென்பெண்ணை ஆற்று நீர் உள்ளே புகாதவாறு தடுப்பு சுவர் நமது சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சிருக்கார். அதே மாதிரி சித்திலிங்க மடத்தில் பள்ளிக்கு புதிய கட்டிடம் தரப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் புதிய பாலம் கட்டி தரப்பட்டுள்ளது. அது மட்டும் கிடையாது, பல கட்டடங்கள் கிராமங்கள்ல சிமெண்ட் சாலை, தார் சாலை போன்ற எல்லாவற்றையும் அமைத்து நமது தொகுதியை மிகச் சிறப்பாக அவர் முன்னேற்றி இருக்கிறார். இங்க சேதமடைந்த 100 தொகுப்பு வீடுகளை பழுது பார்த்து நிதியை வழங்கி அனைத்து மக்களும் பலன் பெறக்கூடிய அளவு தொகுப்பு வீடுகளை கட்டியிருக்காரு. இங்க வீடு இல்லாத 500 பேருக்கு புதுசா IAO வீடுகள் வாங்கி கொடுத்து அனைத்து கிராம மக்களும் நமது மக்கள் கோரிக்கையை நிறைவேற்றியது நமது சட்டமன்ற உறுப்பினர் எல் வெங்கடேசன் மற்றும் தேமுதிக முரசு சின்னம் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இங்க 1.5 கோடியில நாம் நின்றிருக்கிற இந்த கடை வீதிக்கு சிமெண்ட் சாலை அமைச்சு தரப்பட்டிருக்கிறது. பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு சுற்றுச்சுவர் அமைத்து தரப்பட்டுள்ளது. ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 30 படுக்கைகள் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. மார்க்கெட் கமிட்டி இங்க கட்டிடம் கட்டி தரப்பட்டது. அண்ணா தெரு, அண்ணா கோயில் மற்றும் இங்க இருக்கிற இடங்கள் எல்லாம் பேரூராட்சியில பல்வேறு திட்டங்களை நாம் செய்திருக்கிறோம். 5 வருடத்தில் உறுப்பினர் நிதியிலிருந்து கிராமங்களுக்கு 2,45,00,000 ரூபாய் நம்ம நிதியாக மக்களுக்காக வழங்கப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாம சித்தலிங்க மடம், ஆரமேடு இடையே பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. சிறுவானூர் ஆதி திராவிடர்கள் வசிக்கும் பகுதிக்கு தார் சாலை, கால்நடை மருந்துகள், தக்கா கிராமம், தொட்டி குடிசி. அது மட்டும் இல்ல, இங்க துலுக்காப்பாளையத்தில் ரேஷன் கடையை நம்ம தான் கட்டி கொடுத்திருக்கிறோம். நம்ம தலைவர் ரேஷன் பொருள் வீடு தேடி வரும் என்று சொன்னார். இங்க நம்ம சட்டமன்ற உறுப்பினர் ரேஷன் கடையையே மக்களுக்காக கொடுத்து மக்கள் பலம் பெறும் வகையில இந்த தொகுதிக்காக உழைத்திருக்கிறோம். அதே மாதிரி ஏமப்பூர்ல அங்கன்வாடி கட்டிடம், மணக்குப்பத்தில் அங்கன்வாடி, புதுப்பாளையத்தில் அங்கன்வாடி, மேலமங்கலத்தில் நாடக மேடை, தட்டார்கோட்டையில காரிய கொட்டை என்று பல்வேறு திட்டங்களை நாம் நிறைவேற்றியிருக்கிறோம். இங்க திருவெண்ணெய்நல்லூர், திருக்கோயிலூர் பகுதிக்கு 25 ஊராட்சிகள் உள்ளது. 25 ஊர்களும் ஒரு கிராமம் தவறாமல் MLA நிதியில் அனைத்து மக்களுக்கும் உதவி செய்திருக்கிறோம். இங்க 2011-12 மொத்தம் 53 பணிகள் எடுக்கப்பட்டு 57 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 2012-13 36 பணிகள் 54 லட்சத்துக்கும், 13-14 39,50,000, 14-15 47,73,000, 15-16 21 பணிகள் 51 லட்சம் ரூபாய்க்கு நாம வழங்கி இருக்கிறோம். இன்னும் மக்களுக்கு செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. இன்னும் இந்த தொகுதியை முன்னேற்ற நிறைய வேலை இருக்கு. அதனாலதான் சொல்றேன், ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினரை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது இந்த தொகுதி தமிழ்நாட்டின் முதன்மை தொகுதியாக நிச்சயம் நம்மால கொண்டு வர முடியும். எனவே இது தேர்தல் நேரம் இல்லை, உங்களை பார்க்க வந்திருக்கிறோம். உங்க எல்லாரையும் நான் கேட்டுக்கிறது என்னன்னா, நிச்சயமாக தேர்தல் நேரம் வரும்பொழுது உங்களை நான் சந்திப்பேன். உங்கள் அனைவரையும் சந்திக்க வருவேன். மக்கள் விரும்பும், நீங்க எல்லாரும் விரும்புகின்ற ஒரு மகத்தான கூட்டணியை இந்த முறை அமைக்கும். நம்ம நீங்க விரும்பும் வேட்பாளரை நிறுத்துவோம். நிச்சயமாக நம்ம முரசு வெற்றி முரசாக கொண்ட நமது தொகுதியை எல்லா விதத்திலுமே முன்னேற்றுவோம் என்றும் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் சொல்றேன். அதனால நம்ம கேப்டன் அழியாதவர், அழியாத புகழை கொண்டவர், என்றும் மக்களுக்காக வாழ்ந்தவர், மக்களுக்காக அவர் கண்ட பொன்னான திட்டங்களை நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த திட்டங்களை மக்களுக்காக செய்து முடித்து தமிழ்நாட்டை தலைவருடைய கனவு, லட்சியம், கொள்கைப்படி முன்னேற்றுவோம் என்று இந்த நாள்ல நம் உறுதிமொழி எடுப்போம். சரிங்களா? அதனால என்னை வரவேற்க வந்திருக்கும்
மாவட்ட செயலாளர் வெங்கடேஷ் அவர்களுக்கும், இங்க ஒன்றிய செயலாளர் ஏழுமலை ராமச்சந்திரன், தேரூர் கழக செயலாளர் முருகன், அதே மாதிரி தொகுதி பொறுப்பாளர் பாலாஜி, கணபதி, சூடாமணி, ஆதவன் முத்து, மாவட்ட நிர்வாகிகள் இந்திரகுமார், குப்பன், சிவபிரகாசம், அசேன் ஷெரீப், உதயகுமார் ஆகிய அனைவருக்குமே எனது இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த மாசம் 25ஆம் தேதி நம்ம தலைவருடைய பிறந்த நாள், வறுமை ஒழிப்பு தினமாக இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்று அந்த நாளை கொண்டாடுவோம். ஜனவரி 9 மாநாடு இங்கதான், இங்க கடலூருக்கும் திட்டக்குடிக்கு நடுவுல நேஷனல் ஹைவேஸ் ரோட்ல நம்ம மாநாடு நடத்துறோம். உங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப பக்கம், பெரும் திரளாக ஒருத்தர் கூட இல்லாம மொத்த பேரும் மாநாடு திடல்ல வந்து குவியணும். என்ன மாநாடு நடத்துறாங்க மத்தவங்க எல்லாம்? தேமுதிக மாநாடுக்கு நிகர் தேமுதிக தான். தேமுதிக தொண்டர்களுக்கு நிகர் தேமுதிக தான். தேமுதிக தலைவருக்கு நிகர் கேப்டன் மட்டும்தான். நமது முரசு சின்னத்திற்கு நிகர் முரசு தான். ஓகேவா? அதனால அந்த மாநாடு எப்படி இருக்கணும்? இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு தமிழ்நாடுல, இந்தியா இல்ல உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிறோம் அந்த மாநாடு. சரியா? அந்த வெற்றி உங்களுடைய வெற்றி. நம்ம தலைவருக்கு நாம் செலுத்தும் நன்றி கடன் விசுவாசமா அது அமையணும். அதனால நிச்சயம் அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும். கேப்டன் ஆலயத்திற்கு வந்தவங்க சரி, வராதவர்கள் அனைவரும் உறுதியாக கேப்டன் ஆலயத்திற்கு சரியா? கேப்டன் அதேதான் தலைவர் தான் இன்னைக்கு எல்லாராலையும் என்ன அழைக்கப்படுகிறார்? அன்னதான பிரபு என்று நம்ம தலைவரை அழைக்கிறார். எனவே சிறப்புகளையும் கொண்டவர் தலைவர். நிச்சயம் பொன்னான கொள்கைகளை நாம் வெல்வோம் என்று சொல்ற. எனவே வரவேற்க வந்த அனைவருக்கும் இயன்றதை செய்வோம், இல்லாதவருக்கு தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. நமது முரசு வெற்றி முரசு, நமது முரசு வெற்றி முரசு, நமது முரசு வெற்றி முரசு என்று சொல்லி உங்க எல்லாரிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரியவர் அவர் போல
இது கேப்டனோட கூட்டம், இனி ஆரம்பிக்கும் ஆட்டம், எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவர கண்ணுன்னாலே அந்நியாரங்கள் வந்து விட்டார். பெரியவர்களே, தாய்மார்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர், நமது அன்பு தலைவர், புரட்சி கலைஞர், உங்கள் வீட்டு பிள்ளை கரைத்து எம்ஜிஆர், இங்க எல்லாரையும் நாங்கள் சந்திக்க வந்திருக்கிறோம். உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் நம்மளுடைய தலைவருடைய ரத யாத்திரை, மக்களை தேடி மக்கள் தலைவர் என்று ரத யாத்திரை இது கொஞ்ச நேரத்தில் நாம தொடங்கி இருக்கிறோம். எனவே உங்க எல்லாரையும் பார்க்கறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொருவரையுமே சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய எல்லாருக்கிட்டையும் நான் கேட்கறது என்னன்னா, இது உளுந்தூர்பேட்டை தொகுதி மக்களாகிய நீங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்றத்தை தரணும். நிச்சயமாக நம்ம அடுத்த தேர்தலில் வெற்றி பெற்று கனவு, நம்ம கேப்டனுடைய கனவு லட்சிய கொள்கையை வென்றெடுக்க வேண்டும் என்று எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன். என்னை வரவேற்க இங்க வந்திருக்கும் நமது கழக நிர்வாகிகள், பொதுமக்கள், தாய் குலங்கள் எல்லாருக்கும் என் இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது விழுப்புரம் மாவட்டம், கேப்டனுடைய கோட்டை எப்பவுமே விழுப்புரம் மாவட்டம். நம்மளுடைய மாவட்ட செயலாளர் வெங்கடேஷ் அவர்களுக்கும், இங்கு ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். தேர்தல் நேரம் வருவேன், உங்களை சந்திக்க வருவேன். உங்கள் ஒவ்வொருவரிடமும் நிச்சயமாக வாக்கு சேகரிக்க வருவேன். மாபெரும் வெற்றி பெற்று தலைவருடைய புகழை நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்லி என்னை வரவேற்ற அனைவருக்கு இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாங்க கேப்டனோட கூட்டம், அவரை விட்டு தர மாட்டோம். நம் மக்கள் எல்லாம் காக்கும் தேமுதிகவின் நோக்கம். ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம், நீரார நெருப்பாக ராப்பகலா உழைப்போம். சிவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக வெல்வோமே. தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய எல்லாருக்கும் நல்லது செய்ய வாய்ப்பு மீண்டும் தர வேண்டும் என்று உங்கள் எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். எனவே நிச்சயம் தேர்தல் அப்ப வரும்போது உங்களை சந்திக்கிறேன். இந்த மாசம் 25 தலைவர் பிறந்த நாள், ஜனவரி 9 மாநாடு, நீங்க எல்லாரும் வந்து கலந்துக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு என்னை வரவேற்க வந்த தாய் குலங்களுக்கும் பெரியவர்களுக்கும் கழகத்தினருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திராவிட கழகத்தினுடைய உங்க எல்லாரையும் பார்த்து நான் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் திருக்கோயிலூர் தொகுதியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்னும் சற்று நேரத்துல இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ரத யாத்திரை ஆரம்பிக்க இருக்கிறோம். மக்களை தேடி மக்கள் தலைவர் என்று நமது அன்பு தலைவர் புரட்சி கலைஞர்
2026 எல்லா இடங்களிலுமே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வெற்றி பெற்று மகத்தான வெற்றி பெற வேண்டும் என்று உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். இங்க குடிநீர் குளம் உருவாக்கி இருக்கோம். மாரியம்மன் கோவிலுக்கு தார் சாலை, கொடியூர் குன்னத்தூர் தார் சாலை, ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு 30 படுக்கை, ஆரம்ப சுகாதார நிலையத்தை தண்ணீர் ஏற்பாடு பண்ணிருக்கோம். வீரணாம்பட்டி தார் சாலை அமைச்சிருக்கோம். எல்லாமே செய்திருக்கிறோம். இங்க குன்னத்தூர் காலனியில முருகன் கோயில்ல களம் அமைக்கப்பட்டு இருக்கிறது. எனவே இந்த மாதிரி பணிகள் எல்லாம் இன்னும் நம்ம செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. அதனாலதான் சொல்றேன், நம்ம மக்கள் நல்லா இருக்கணும், தொகுதி நல்லா இருக்கணும். நிச்சயமாக மீண்டும் முரசு வென்றெடுத்து கனவனுடைய நம்ம கேப்டனுடைய கனவு லட்சியத்தை நாம் அடைந்தே தீர்வோம்னு இந்த ஆமா 2026 முரசு கொட்டணும், வெற்றி முரசு கொட்டணும். சரிங்களா? அதனால கண்டிப்பாக இங்க என்ன வரவேற்க வந்திருக்கும் சரவணன், ஒன்றிய செயலாளர் மற்றும் கழக நிர்வாகிகள் எல்லாருக்கும் நன்றி சொல்லி அப்படியே வாங்க போலாம். ரத யாத்திரை தொடங்க போது. சரிங்களா? என்னை வரவேற்ற அத்தனை பேருக்கும் இருகரம் கூப்பி நன்றிகளை சொல்லி, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, நமக்கு முரசு, வெற்றி முரசு என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிற மக்களே ஒரு மாற்றத்தை உருவாக்கி தாருங்கள். 2026 தமிழக சட்டப்பேரவையிலே அந்நியாருடைய குரல் விழித்திட நீங்கள் மறவாமல் முரசுக்கு மீண்டும் ஒரு வெற்றியை தாருங்கள் என கேட்டு தாக்குளம் போட்டக்கூடிய தங்க மங்கையாக அந்நியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து நம்முடைய தலைவர் கேப்டனை போல கம்பீரமாக உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தாருங்கள் தாய்க்குலவே என கேட்டு தாய்க்குளம் போற்றக்கூடிய தங்க மங்கையாக கண்ணியமிக்க அந்நியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து மக்களாகிய உங்களை நேரிலே சந்தித்து எங்களுக்கு ஒரு மகத்தான வெற்றியை தேடி தாருங்கள் 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 என கேட்டு உங்கள் மத்தியிலே நம்முடைய அன்பு தலைவர் கேப்டனருடைய ரத யாத்திரையை துவக்கி வைப்பதற்காக அந்நியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார். அன்புள்ளம் கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, மரவாசிகள், நம்முடைய அன்பு தலைவர் கேப்டனுடைய கனவுகளை வென்றெடுக்கக்கூடிய தலைவியாக அந்நியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மக்கள் வெள்ளத்திலே ஏழைகளுடைய உள்ளத்திலே வாழக்கூடிய நம்முடைய அன்பு தலைவர் கேப்டனருடைய மறு உருவமாக அந்நியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். நம் தலைவர் கேப்டன் அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என கனவு கண்டாரோ அந்த கனவுகளை எல்லாம் நினைவாக்கக்கூடிய தலைவியாக அந்நியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். ஒரு மாற்றத்தை உருவாக்கி தாருங்கள் மக்களை கேட்பதற்காக மக்கள் போற்றக்கூடிய மகத்தான தலைவியாக அந்நியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உங்களை நாடி உங்களை சொல்லி உங்கள் உங்களுடைய முகங்களையும் பார்ப்பதற்காக உங்கள் மத்தியிலே அந்நியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே வந்து கொண்டிருக்கிறார். மக்கள் தலைவர் மக்களை தாண்டி மக்களை தேடி உங்கள் மத்தியிலே நம்முடைய அன்பு தலைவர் கேப்டனுடைய ரதயாத்திரையை சேர்த்து வைத்து உங்கள் மத்தியிலே நடைபயணமாக அரசியலை தோற்கெடுக்கிற நம்முடைய அன்புக்கு பாம்புக்குரிய அந்நியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மக்கள் வெள்ளத்திலே இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய மக்கள் தலைவர் அந்நியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்காக உழைப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்.